வணக்கம் வாசகர்களே, நான் உங்கள் பிரபு. என்னோட முதல் கதை மூலம் உங்கள் உணர்வுகளை தூண்டுவதில் மகிழ்ச்சியடைகிறேன். வாங்க கதைக்கு போகலாம். ஆயுதங்களை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள். என் பெயர் பிரபு, பெயர் மாற்றப்பட்டு உள்ளது. வயது 26. சாதாரண உடல்வாகு கொண்டவன். சிறுவயது முதல் அதிக ஆர்வம் உண்டு உங்களைப் போல. பார்க்க கருப்பாக இருந்தாலும் பக்காவான ஹேர் ஸ்டைல் மற்றும் வீட் ஸ்டைல் உடன் கவர்ச்சியாக இருப்பேன். நான் சென்னையில் தங்கி ஒரு தனியார் மருத்துவ நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன். சொந்த ஊரு கரூர். சிங்கார சென்னையும் என்னோட பிஸியான வேலையும் நாட்களை வேகமாக நகர்த்திக்கொண்டு சென்றது. அப்போது ஃபேஸ்புக்கில் என்னோடு மருத்துவ கல்லூரியில் படித்த பெண் தோழியிடம் இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தது. அவள் பெயர் கீர்த்தி. அவள் அப்போது பார்க்க சுமாராக இருப்பாள். ஆனால் இப்போது எப்படி இருப்பாள் என்று தெரியாது. நானும் அக்செப்ட் பண்ணினேன். அந்த நேரத்தில் எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. பிறகு வேலை எல்லாம் முடித்து விட்டு ரூமிற்கு வந்து ஃபோன் நோண்ட ஆரம்பித்தேன். ஹாய், ஹவ் ஆர் யூ என்று மெசேஜ் வந்திருந்தது. நானும் ஐ அம் ஃபைன் என்று ரிப்ளை பண்ணினேன். அவளும் தான் நன்றாக இருப்பதாகவும் சென்னையில் ஒரு மருத்துவமனையில் வேலை கிடைத்து இருப்பதாகவும் சொன்னாள். நானும் கொங்க்ராட்ஸ் என்று சொல்லிவிட்டு எனக்கு ட்ரீட் இல்லையா என்று கேட்க அவள் அதற்கென்ன, உனக்கு இல்லாமலா செய்கிறேன் என்று சொன்னாள். இப்படி எங்களின் பேச்சு சாதாரணமாகத்தான் சென்றது. அதற்கு பிறகு நான் அவளிடம் சொல்லிவிட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டேன். தனியாக இருப்பதால் நானே சமையல் செய்ய வேண்டிய சூழ்நிலை. பிறகு சாப்பிட்டு விட்டு தூங்க போகும் நேரத்தில் குட் நைட் என்று ஒரு மெசேஜ் வந்தது. நானும் குட் நைட் என்று ஒரு வரியில் மெசேஜ் அனுப்பிட்டு வேறு எதுவும் பேசாமல் தூங்கிட்டேன். அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வந்தேன். இந்த முறை நான் மெசேஜ் பண்ணினேன். அன்று எங்களின் பேச்சு சிறிது நேரம் நீடித்தது. அப்படியே பேசி இருவரும் மொபைல் நம்பர் வாங்கிக் கொண்டோம். அப்போ ஃபோன்ல பேசிக்கொள்வோம். ஒரு நாள் ஃப்ரீயா இருந்த மீட் பண்ணலான்னு கேட்டேன். அவளும் ஓகே சொன்னாள். இருவரும் வேலையை முடித்துவிட்டு மவுண்ட் ரோடில் இருக்கும் டீ கடைக்கு போகலாம் என்று முடிவு செய்தோம். நானும் சீக்கிரம் சென்று அவளுக்காக காத்து கொண்டு இருந்தேன். பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருப்பா, எப்படி பேசுவா என்று ஒரு பக்கம் எண்ணிக்கொண்டு இருந்தேன். திடீரென்று பின்னால் இருந்து ஒரு சத்தம், ஹீ பிரபு, எப்படி இருக்க என்று. திரும்பி பார்த்தா என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியல. கோலிகுண்டு கண்ணு, மொத்தத்துல செஞ்சு வச்ச சிலை மாதிரி. சுடிதார் போட்டுன்னு வந்து நின்னா கீர்த்தி. பேச வார்த்தை வராமல் அவளையே பார்த்து கொண்டு இருந்தேன். என்னடா எப்படி இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து என்று பேசிக்கொண்டு என் கையை பிடித்தாள். கொஞ்சம் சுதாரித்து கொண்டு நான் நல்லா இருக்கேன், நீ தான் அடையாளமே தெரியாம மாறிட்டு இருக்க என்று சொன்னேன். அப்படிலாம் இல்ல என்று சொல்லி என்னை பற்றி என் குடும்பத்தை விசாரிக்க ஆரம்பித்தாள். என்னோட எண்ணம் முழுக்க அவள் மேல் இருந்தது. ஏதோ பேசி முடிச்சோம். என்ன பேசினோம் என்று கூட ஞாபகம் இல்ல. பிறகு சரிட்டா, நான் ரூம் போறேன், ரூம்மேட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா. சரி, உன்ன ரூம் கிட்ட ட்ராப் பண்றேன் வான்னு சொன்ன. அவளும் என்னோட பைக்ல ஏறி உட்கார்ந்தாள். சற்று பின்னாடி உட்கார்ந்தாள். நான் எப்படி சும்மா இருப்பேன், வேணுமென்றே பிரேக் பிடிச்சேன். அவள் சற்று நகர்ந்து பின்னால் உட்கார்ந்து கொண்டாள். பிறகு அவளை ரூமில் விட்டு என் ரூமிற்கு வந்தேன். இரவு தூங்கும் போது அவளது நினைவுகள் என்னை தூங்க விடாமல் செய்தது. அப்படியே தூங்கிவிட்டேன். பின் வழக்கம் போல வெளியே போவது வருவது என்று சென்று கொண்டு இருந்தது. ஒரு நாள் இரவு சாட்டம் செய்து கொண்டிருக்கும் போது
நான் ஒன்னு கேட்டா தருவியா? அவள், என்ன சொல்லு. நான், இல்ல ஃபாஸ்ட் நீ சொல்லு தருவியா? அவள், என்னன்னு சொல்லுடா. அப்போதான் என்னால சொல்ல முடியும். நான், அப்போ வேணாம் விடு. அவள், டேய் சொல்லுடா. நான், அப்போ நீ தரேன்னு சொல்லணும். அவள், சரி கேளு தரேன். நான், எனக்கு உன்ன மீட் பண்ணதுல இருந்து என்னமோ மாதிரி இருக்கு. அது என்ன ஃபீலிங்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் கூட உன்ன நினைக்கமா என்னால தூங்க முடியல. சோ. அவள், சோ. நான், எனக்கு ஒரு முத்தம் வேணும். ப்ளீஸ். என்று கேட்டேன். அவள் எதுவும் சொல்லாமல் சற்று மௌனமாக இருந்தாள். பிறகு நான் சாரி தெரியாம கேட்டுட்டேன் என்று சொல்ல, அவள் சரி பரவால விடு என்று சொல்லிவிட்டாள். எனக்கு ஒரே அசிங்கமாக போய்விட்டது. பிறகு எனக்குள் இருந்த எண்ணம் மாறி சகஜமாக பேசிக்கொண்டு இருந்தோம். ஒரு நாள் என் ரூமிற்கு அவளை சாப்பிட அழைத்தேன். அவளும் வந்தாள். நான் பச்லோ வாழ்க்கையில் நன்றாக சமைக்க பழகி விட்டேன். அவளும் சாப்பிட்டு விட்டு, சூப்பர்டா, நான் கூட இப்படி சமைக்க மாட்டேன் என்று சொல்லி என்னை பாராட்டினாள். பிறகு அப்படியே ஷோபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தோம். அவள், என்னடா என்மேல எதனா கோவமா? நான், என்னடி? எனக்கு என்ன கோவம் உன்மேல? அவள், இல்ல. அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்ட. பட் நான் உன்கிட்ட எதுவும் சொல்லல. நான், ஹே, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் டி. அவள், நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லாம இருந்தது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்னு தெரியும். ஆனா அப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருடா என்று சொன்னாள். என் மனதிற்குள் ஒரே சந்தோஷம். ஆகா, ஆடு சிக்கிடுச்சி. அதுவா வருதே என்று தோன்றியது. அவள், ஆனை இப்போ நீ அந்த கேள்வியை கேளு என்று சொன்னாள். எனக்கோ ஒன்றும் புரியவில்லை. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் விளங்கவில்லை. அவள் கண்களில் ஒருவித ஆசை தெரிந்தது. ஒரு 20 நிமிடம் வார்த்தைகள் இல்லாமல் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தோம். எங்கள் இருவரின் தூரம் குறைந்தது. பிறகு அவள் காதருகில் சென்று, இப்போ நான் என்ன செஞ்சாலும் நீ அமைதியா இருக்கணும் என்று சொன்னேன். அவளும் சரி என்று சொன்னாள். எனக்கோ பூமியை விட்டு ஆகாய மண்டலத்தில் மிதப்பது போல் ஒரு உணர்வு. அதை அனுபவித்தால் மட்டுமே உணர முடியும். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. பிறகு என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் சொல்கிறேன்.